Hey guys, welcome back to our channel. So today என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாய்ஸோட என்னடா லுக்கு போடா சேர்ந்து பட்டர் சிக்கன் சமைக்க போறோம். ஸோ பாய்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் vlog பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக மெயின் செஃபே நான் தான். ஏன்னா நம்மளோட இக்வானா பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு இருக்குது. கண்ணாடி சஞ்சய், அவனும் கண்ணாடி தான் போட்டிருக்கேன். ஹேண்ட்ஸம் அர்ஜுன். சரி, ஓகே, வாங்க நம்ம கட் பண்ணிடுறோம். ஓகே, கண்டிப்பா இதெல்லாம் கட் பண்ண போறதுல இருக்கிறத அப்படியே போட போறோம். வாங்க அர்ஜுன், நீங்க வீடியோ மேனேஜ் பண்ணலாம், போய் என்ஜாய் பண்ணலாம், சமைக்கலாம், சாப்பிடலாம், ஹெல்த்தியா இருக்கலாம். ஓகே கைஸ், சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 லெமன், அப்புறம் கேர்டு, 3 kg சிக்கன் இருக்குது. ஸோ 3 kg சிக்கனை பிரித்து உள்ளே போடுங்க. சீசர் ப்ளீஸ். சீசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொன்னையாக இருக்குது. முன்னையாவது ஸோ லேட்டாக தான் கட் ஆகும். ஸோ சீசர் சாரி கேர்டு வந்து இது சொதன்னு உள்ள விடுங்க. சொத்து முன்னாடி அப்படியே ஃபோக்கஸ் கொண்டு வாங்க. ஸோ இந்த கேர்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஸோ ஃபுல்லாகவே போட்டுக்கணும். பட்டர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு தான் மித்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். சரி, செகண்ட் உள்ள போட்டுடலாம். தயிர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு உள்ளே போட்டுடலாம். இது எல்லாம் ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுட்டு ஸோ நம்ம ஃபைனலாக வந்துட்டு நம்ம பரட்டிக்கலாம். எஸ், சில்லி பவுடர், மிளகாத்தூள் தான் சில்லி போட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர். 3 kg சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும். ஃபோக்கஸ்டாக இருக்கா? போதுண்டா. நெக்ஸ்ட் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுறாரு. ஸோ ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணலாம். அதுதான் மெயினாக லெமன் மறந்துட்ட பாருங்க, லெமன் போடணும். அது மிக்ஸ் பண்ண நம்ம லெமனை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் புளிஞ்சு விட்டுருக்கணும் நம்ம. எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா லெமன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பழமாக இருக்கலாம். ரொம்ப ஏமாத்துறாங்க கடையில். 2 பழம் 10 ரூபான்னு சொல்லிட்டு காய் வாங்கிட்டு விட்டார். இதெல்லாம் எடுத்துலாம் நடி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு லெமனை புளிஞ்சிட்டாரு. அடுத்த லெமன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இதெல்லாம் பார்த்து நீங்க சிரிக்க கூடாது, என்ன சகஜமானதுதான். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். கையில இருந்து எல்லாம் வலிக்கிட்டே இருக்குங்க. இதுல கொஞ்சம் தண்ணி வருது. அங்க நம்ம நண்பருக்கு ஃபோக்கஸ் காட்டுங்க. ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட ஸ்பைசி ஸ்மெல் நல்லாவே எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க நின்றுங்க. நல்லா உள்ள விட்டு அடிங்க. உள்ள விட்டு மேலே தூக்கணும்னு சொல்றாரு அவரு. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஊறணும். இது 30 மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடலாம். கைஸ், பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போர் அடிக்குதான். அதனால் நம்ம டிவியில் சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டிருக்கிறோம். ஸோ இவர் மாவு பேசுறதுக்காக பாருங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம். ஒர்க் பண்ணும்போது பேசக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல். அதெல்லாம் கடைசியாக போனீங்களா அர்ஜுன்? மந்தமாக வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்லோ மோஷனில் பாட்டு பாடி கைஸ், பரோட்டா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. பரோட்டாக்காக மாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. மாவு
மாவே எல்லாம் கட் பண்ணி இந்த போன்ற வார்த்தைகள்லாம் கட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி ரெடி ஆகிட்டு இருக்கு. தக்காளியே வெட்டுற தருணம். இது போன்ற ஜோக்குங்க நீங்க சிரிச்சிருங்க. யூடியூப்ல டெலிட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்துட்டு யூடியூப் டெலிட் பண்ணுங்க. அது செமையா இருந்துச்சு. இப்பதான் காதல் எண்ணெய் ஊத்துனாதான் காதல். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கிடணும். அண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தூக்கி ஒரு அழுத்து. பூண்டு இஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கனை சமைச்சிட வேண்டியது தான். கைஸ் மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் வந்து செய்யலாம். ஸோ நம்ம போய் இப்போ வந்து செய்க தான் இப்போ ஆக்ஷனில் இறங்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஆக்ஷன் தான் பண்ணிட்டுருக்கோம். நம்ம போய் நெக்ஸ்ட்டு பெரிய ஆக்ஷனில் இறங்க போகிறோம். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு மேக் சம் பட்டர் சிக்கன் டுடே. அங்கே பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு நம்ம இங்கே இது பண்ணிடணும். மாவு பசங்க சப்பாத்தி நீச்சிங்க கீழே இறங்கணும்னா புரோட்டா தவிர. ஏய் சூப்பர் சூப்பராக இருக்கும். அப்படி அங்கே பிடிக்காது, இங்கே பிடிக்கும், இங்கே பிடிக்கும், இங்கே பிடிக்கும். ஓகே அதெல்லாம் பண்ணியாச்சு. கைஸ் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அடுப்பில் வைய. ஸோ இந்த தண்ணியெல்லாம் போன பிறகு நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மேரினேட் ஆன 30 மினிட்ஸ் மேரினேட் ஆன சிக்கனை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஃப்ரையாக பண்ணி எடுத்துகிற போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் சிக்கனில் அதை போட்டு கரெக்டாக ஃபுல் ஃப்ரையாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா அதிகமாக வைங்க. ஓகே ஏதோ திருவிழா திருவிழாவில் எல்லாம் வேடிக்கை பார்த்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தெரியல சொத்துன்னு வைக்கலாம். அவன் வேற சஞ்சய் தண்ணி இதாச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஏதோ பண்ணிட்டு வரான் மேரினேட் பண்ண சிக்கனை பார்த்தீங்கன்னா உள்ள போடுறோம் நம்ம. நீ சாப்பிட்டு வீடியோ காதல் இந்த பட்டர் சிக்கனோட ஹிஸ்டரி தான் உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக இந்த பட்டர் சிக்கன் கண்டுபிடிச்சதே நான் தான். ஆனால் பட்டரில் சிக்கன் போடணும்னு கண்டுபிடிச்சது நான் தான். இவங்க 2 பேத்தையும் கண்டுபிடிச்சிருந்தா தப்பு. சிங்கிளாக கண்டுபிடிச்சியா? நான் இல்லையா? நான் நம்ப ஒருத்தன் பேர் தான் சஞ்சய். லைன் பண்ணிட்டானு ஒரு டைம் கைஸ் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம். நான் உசுரை தருவேன்டா. இல்லை இப்போ கிளறாதீங்க எனக்கு. இல்லை இப்போ தேவையில்லை. நீங்கள் சம்பந்தம் இல்லாம சம்பிரதாயத்துக்கு பண்றாருங்க அவர். சம்பிரதாயத்துக்கு கரண்டி பிடிச்சி சம்பிரதாயத்துக்கு ஃபார்மாலிட்டிஸ். நன்றி வணக்கம். டீஸ் ஃபார்மாலிட்டி. என்ன பண்ணுறோம்? இதை புற முடியணும். கைஸ் எங்களோட பாய்ஸ் டீம்ல இப்படி கொஞ்சம் அன்மெச்சூரிட்டியா நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் இன்மெச்சூரிட்டி கோளாறு கேங்கல கோளாறு இவங்க 2 பேர் தான். ஏய் ஆஃப்ன்றா இவதா மிரட்டறது கொஞ்சம் போ வரும்போதே கொஞ்சம் வலிக்குது. தன்னோட நண்பர் வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் இன்வைட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நண்பர்களை கண்டிப்பா செய்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இது வந்து பொது இடத்துல வச்சு செய்யுங்க. சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ எடுத்து இந்த கடாயில போட்டுடலாம். சூடு வச்சிரும் மூக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெந்த சிக்கன். அதுக்குள்ள வந்துருச்சா? குட்டி போடுறான் மச்சான். ஏய் கடாயை புறா யாரோ புடிங்கடா. மச்சான் சூப்பு வருமா? வரதரா காது திருக்கி போதுறா. கால்டாடி
நீ உனக்கு என்னடாச்சு? ஓஷன் என் கண்ணாடி எல்லாம் மறைஞ்சிருச்சு. மச்சான் புட்டு பாடுற மச்சான். I understand the point. ஓ வெளியா விடா போகசா. கைஸ் சிக்கன் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி மசாலா வந்து சமைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான ஒரு கடாய், போதுமான கடாய். ஸோ அதில் கடாய் வச்சிடலாம். பட்டர் சிக்கன்னால நம்ம பட்டர் பார் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ கட் பண்ணி போட்டு இந்த மசாலா செய்கிறோம். அப்படியே ஒரு டைம் லேப்ஸ் போட்டுடுறோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். நல்லா சாப் பண்ணியிருக்கீங்களா? அதை அறுக்க சொன்னால் எப்படி அறுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் கதனே தெரில. அது வந்து நம்ம பேச்சுலர் தக்காளியாக இருக்குது. வர மிளகா தேவையான அளவு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள். ஃபைனல் மசாலா பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் முந்திரி. அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் பயங்கரமாக வரும். பார்த்தீங்கன்னா மசாலா இது ஆறிடுச்சு. நம்ம இந்த மசாலாவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பட்டர் போட போகிறோம். பெரிய சைஸ். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேஸ்ட் போட்டுருவாங்க. சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். அந்த கொண்டா ரொப்பரப்பா வந்துருச்சு. ஆனால் எதிர்பார்க்கல எவ்வளோ நேரம் கண்ணா வாக்கண்ணாங்க. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். செய்யுங்க மோட்டிவேஷன். யூ கேன் டூ இட். கசூரி மேத்தி போடுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டே. ஒருத்தராக வந்து ரிவ்யூ சொல்லுங்க. அட்டகாசம் அடிப்பொடி. கைஸ் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பரோட்டாவும் நல்லா வெந்திருக்கு. சிக்கனும் கிரேவி சூப்பராக இருக்குது. ரொம்ப சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பரோட்டாவும் பட்டர் சிக்கன் டாப் நாச் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கிறாரு.
கொஞ்சம் பிஸியாக ஃபோன் பேசியிருப்பாரு. அவர் வந்து உங்களுக்கே தெரியும் இவர் என்ன மாதிரின்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க.